ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இட்லி எங்கள் வீட்டில் சரி மதியமாக இது சாப்பிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாவு இருந்துச்சுன்ட்டு இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அடுப்பு பற்ற வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இட்லி வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். தம்பி அழுதானா சரின்ட்டு வெட்டி பார்த்துட்டு குட்டி தம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தான். ஆனால் அழுதுட்டு இருந்தானா சரின்ட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி பார்த்துட்டு நம்மளும் இட்லி செய்ய ஆரம்பித்தாச்சு. நம்ம ஊற்றிட்டு நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் மாவு இதாகுதா கீழே லைட்டாக ஊற்றுற மாதிரி அதை கரெக்டாக பிடிச்சி உள்ளே வைக்கணும் இல்லையா, அதை நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறது, ஃபஸ்ட்டு இட்லி கொப்பரைக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து துணியை போட்டு நல்லா மடிச்சு விட்டு நீட்டாக வச்சிடுறது. வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே லைட்டாக தண்ணி இது பண்ணிவிட்டு உள்ள குழி மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே இட்லி கொப்பரைக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம ஊற்றினோம் அப்படின்னா எங்கிட்டுமே மாவு செதறாது, வளைஞ்சி அது சொல்லுவாங்க இல்லையா, அங்கிட்டும் வராமல் இருக்கும். இல்லாட்டி மாவு அந்த கோட்டிலலாம் பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி மட்டும் நமக்கு ரவுண்டாக வரும்போது நமக்கு அதில் ஒரு சில இதில் இட்லி வட்டிக்குது. இருந்தாலும் நம்ம இப்படி ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எடுக்கும்போது சரி கொஞ்சம் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க்காக இருக்குன்ட்டு நான் இப்படி பிளான் பண்ணியாச்சு. அங்கேயே அதிலே வச்சுட்டு அது மேலே மாவு எடுத்து நம்ம ஊற்றிக்கிறது. அப்படி தான் ஃபஸ்ட் டைம் நான் அப்படி ஊற்றலை. இப்போ ஒரு 2-3 டைம் அந்த மாதிரி ஊற்றி பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகலையா. உள்ளே தூக்கி வைக்கும்போது மாவெல்லாம் வலிஞ்சு இந்த பக்கம் வந்துடுது, துணியிலே வந்துடுதா. சரி குழிக்குள்ளே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் இருந்து நான் இப்படி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வச்சுட்டு நம்ம ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட் ஈடு ஊற்றி முடிச்சுட்டு செகண்ட் ஈடு நம்ம ஊற்றிட்டுருக்கோம். ஊற்றி முடிச்சுட்டு நம்ம சரி கொஞ்சோண்டு மாவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழி பணியாரத்துக்கு கொஞ்சமாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம். ஃபைனலி இட்லி ஊற்றி முடிச்சாச்சு. இட்லி ஊற்றி முடிச்சுட்டு சரி நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டு வெளியே கிளைமேட்டை பார்க்கலாம். ஏன்னா இங்கே மழை வராமல் கொஞ்சம் லைட்டாக தூறல் போட்டுட்டு இருந்துச்சா, பார்த்துட்டு நம்ம போய் பார்த்தா இட்லி வெந்துருச்சு. கை வச்சு தான் பார்ப்போம். ஒரு சிலர் லைட்டாக ஏதாவது கம்பு மாதிரி வச்சு உள்ளே வெந்துருச்சா என்னன்ட்டு பார்ப்பாங்க. நம்ம எப்போதுமே கை வச்சு தான் அழுத்தி பார்ப்போம். சரி அப்படியே வெளியே வந்தால் ஈவினிங் மழை ஃப்ரெண்ட்ஸ், செம்ம மழை. சரி நம்ம பூச்செடிலாம் எப்படி இருக்குது, நம்ம தண்ணியே எடுக்க போகிறோம், சரி பூச்செடிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். தண்ணினா